ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ நான் அந்த டைப்பில் தான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்துக்கு அதில் கொஞ்சம் சேர்க்கணும். அதோட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிட்டு இதில் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். லைக் ரெட் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுனால நாங்கள் காரம் கம்மியாக போடுறதுக்காக வெறும் 2 பீஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் மிளகா. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வச்சுருக்கிற கேரட்டை அதில் போட்டு நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் வர அந்த ஆவி தண்ணியிலே கொஞ்சம் வேகும். ஆனால் நம்ம அடிக்கடி பக்கத்தில் இருந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ ஃபைனலாக நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும். கேரட் நல்லா வெந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா கடித்தா கொஞ்சம் கிறிஸ்பி மாதிரி வர டைப்பில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லிட் போட்டு மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரெடியான பிறகு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தியில் ஸ்டஃப்பு மாதிரியும் யூஸ் பண்ணலாம்.